உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் இன்னும் விரல் விட்டு நாள் தாங்க இருக்கு. 1, 2, 3, 4. ஆமா, 4 நாள்ல தேர்தல். கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குமா? செமையா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த கண்டென்ட்டுகளை இப்படி வாங்கிட்டு வந்துட்டு நாங்க உங்களுக்கு இப்படி தர வந்திருக்கோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் பராக் பராக்ல நம்ம முதல்ல பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தி. அவர் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏப்பா, இந்த சிட்டியில் இருக்கிறவங்க பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு பெரிய சண்டைனா கூட சிட்டியில் இருக்கிறவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எதுக்குப்பா அந்த வம்பு, அவங்க 2 பேர் யாரும் சண்டை போடுறாங்க, நம்ம பாட்டு பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் இதே கிராமத்தை எடுத்துக்கங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட ஏப்பா ராமசாமி அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மாமா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு சின்ன சத்தத்துக்கே 8 ஊர் ஒன்றா கூட்டிடுவாங்க அப்படின்னு சீமான் மேடையில் பயங்கரமாக பேசியிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. இந்த ரொம்ப படித்தவன் நாகரிகமாக இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள பிரச்சனை, வாங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, ஏன் அப்படி, அது நாகரிகமா. நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா, நான் தலையா. நீ நகரத்துக்கு வா, நகரத்துக்கு வா, ரவுடி மாதிரி குடிச்சிட்டு சத்தம் போட்டுருப்பான். தண்ணி போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? சருப்பத்தை குடிச்சிட்டு வந்தா தகராறு பண்ணுவாங்க. எவனா என்னடா என்னையா இங்க போனா பங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத, இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. என்ன உன் பிரச்சனை, ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? அப்படி கேட்க மாட்டான், கதவை சாத்திட்டு படுத்துருவான். ஏன் நாகரிகம், நாகரிகம். வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற, காலத்து கீழே. இங்க நம்ம வீட்டுல கிராமத்துல ஒத்தையில ஒரு வீடு இருக்கும், நாய் குலைக்கும். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? ஏய் ராமசாமி, என்ன இங்க சத்தம்? வரவா? ஒண்ணுமில்லப்பா, யார என் மருமையும் தான் சொந்தக்காரன் வந்திருக்கான், நீ கேட்டு பாரு. என்னடா அப்படித்தானே? முதல்ல எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுக்கலையே. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்னப்பா சும்மா பல்லு பணம் கிழமை மாதிரி மென்னுக்கிட்டு இருக்க, அள்ளி முழுங்கு பாம்பாங்க. அப்படி இல்லை சாப்பிட்ற முறை. நன்றாக மென்று உமிழ்நீரோட குடிக்கணும். உணவை குடி, தண்ணீரை உண்ணுங்கிறார் அப்பா. தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக உணவை குடி. 32 பற்கள் இருப்பது 32 முறை மெல்வதற்கு. குடலுக்கு பற்கள் இல்லை, வாயில தான் பற்கள் இருக்குது. இங்கேயே செமிச்சிடணும், சீரணிச்சிடணும். அப்போ உமிழ்நீரோடு நீ உணவை உட்கொள்ளும் போது அதில் இன்சுலின் சுரந்து உனக்கு சர்க்கரை நோய் என்பதே உனக்கு வராது. அப்படி பழக்கம் இல்லாது போனதால் நீ கூழு குடிச்ச, அப்போ சர்க்கரை நோய் வரல. அப்புறம் அதை விட்டுட்ட, அது ஏன்னா கருப்பாக இருக்கு, அசிங்கமாக இருக்குன்ட்டு. இப்போ நோய் வந்துருச்சு. 1.5 கோடி காரில் வந்து ரோட்டு கடையில் நின்று ஒரு சொம்பு கூழ் கொடுங்கன்னு குடிக்கிற. எப்படி கருப்பாக இருக்கிறதான் பிரச்சனை. இப்போ என்ன என் தங்கச்சி என்ன இப்படி கருப்பாயிட்டீங்க? நாங்கள் நம்ம வெள்ளையா இருந்த மாதிரி. உழைக்கும் மக்களின் நிறமடா. அழுந்தி 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 நிலக்கரி எப்படி கருப்பாகுதோ அப்படி கருப்பான மக்கள் நாங்கள். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போலே. எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சா டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். திரைப்பட நடிகர் ரவிமரியா அவர்கள் அதிமுக வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் ரவிமரியா அவரை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு பெரிய வாப்பளிக்கு அப்படின்னு பேசுவார் திரைப்படத்தில். அவர் தான். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ட்டு ஒரு வேட்பாளரை பார்த்து, அண்ணே இப்படி அடிக்கிறேன், உங்களுக்கு வலிக்குதா பாருங்க அப்படின்னு. அவர் வலிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னா என்னன்னா, ஓட்டு போடுங்க, அந்த ஒரு விரல் வச்சு ஓட்டு போட்டிங்கன்னா எதிர்கட்சி நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு பல தத்துவங்களை அடித்து விட்டுருக்காரு. பார்த்துட்டு வாங்க.
இந்த பகுதியில உங்களுடைய அன்பு தம்பி ஒரு அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். என்னுடைய எல்லா படங்களையும் பார்த்துட்டு நடுவர இந்த படம் நல்லா நடிச்சிருந்தீங்க, இந்த படம் எங்க வீட்டில் ஒன்றா பார்த்தோம், ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க நாட்டு மலை பையனே பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நம்மளால கூட்டு போங்க, போது நல்லா பேசுங்க அப்படின்னாரு. அதனால தான் வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம், கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த திமுக அரசு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுமை செஞ்சிருக்கு நீங்களே உங்க மனசாட்சி கேட்டுக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சில பேருக்கு வீட்டு வரி ஏறி இருக்கும், சில பேருக்கு மின்கட்டணம் ஏறி இருக்கும், பால் விலை ஏறி இருக்கும், லேப்டாப் கிடைக்காம இருந்திருக்கும், அம்மா உணவகத்தை மூடி இருப்பாங்க, அம்மா கிளினிக்கு மூடி இருப்பாங்க, தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டி இருப்பாங்க, ஸ்கூட்டி நிப்பாட்டி இருப்பாங்க, மாணவ மாணவர்களுக்கு மடிக்கை எண்ணி கொடுக்கறது நிப்பாட்டி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் திண்டுக்கல் போட்டு திண்டுக்கல் போட்டு வாங்கி போட்டியாச்சு. அம்மா கொடுத்த அனைத்து நலத்திட்டங்களுக்கும் திண்டுக்கல் போட்டு வாங்கி போட்டியாச்சு திமுக அரசு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சாவியை கையில் எடுக்கணும், இல்ல அதை உடைக்கிறதுக்கு பெரிய சுத்தியலை கையில் எடுக்கணும். அந்த சுத்தியில அவன் கொடு. அந்த சுத்தியல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன நினைக்கிற எடப்பாடியா, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். யாரு பக்கத்துல அண்ணன் ஒற்றை வேலை அடிச்சா வேட்பாளர் வைங்க. அப்புறம் எதுக்கு எடப்பாடி சொல்லிருக்காரு ஒற்றை வேளால் ஓங்கி அடிப்பேன்? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் தெரியுமா? தெரியுமா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? அது சிங்கம் படத்துல சூரிய அண்ணன் பேசுற டைலாக், அது வன்முறை அடி. நம்ம புரட்சி தமிழ் எடப்பாடி சொல்லிருக்காரு ஒற்றை வேளால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை வேலை இது என்ன விரல்? ஆள்காட்டி விரல். இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் கருப்பையாதான் விரல், ஆளை காட்ட விரல். அப்ப அந்த ஆளை காட்டுறதுக்கு நீங்க எலெக்ஷன் பூத்துக்கு போனீங்கன்னா அங்க இந்த கையில மை வைப்பாங்க, மை வைப்பாங்க. அந்த மைக்கு பக்கத்துல 2ஆம் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இருக்கும், 2ஆம் நம்பர் இருக்கும். அதுல 2ஆம் நம்பர் தொடர்பு யாரு? 2ஆம் நம்பர் பக்கத்துல ஒரு பேர் இருக்கும். அதாவது மக்களிடத்தில் வாக்கு என்பது சேகரிக்க நாங்கள் அடுத்தது ஆட்சிக்கு வந்தால் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கையை நீட்டும் போதெல்லாம் கை தட்ட சொல்லி நான் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பார்த்தீங்களா, கமல் வாய்ஸ் வராது. ஆனால் ட்ரை பண்ணுறேன். கமலஹாசன் இப்படி ஏய் சும்மா ஏயா பார்த்துட்டு வாங்க கமல் சார் என்ன பண்ணுறாருன்னு. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜை பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலை ஆட்டணும். ஓகே பண்ணு பார்க்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றாடா பின்றா. தடைப்படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும். அதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துக்கு போற எம்பிக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தம் 6 தொகுதி. இங்க ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் கூட கிடையாது. ஆனால் அந்த பணத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற அரசு இது. அதாவது மக்களுக்கு செய்யற விஷயத்துல கூட ஜிஎஸ்டி போடுற அரசு இது. இந்த அரசு முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை. இருந்தாலும் சினிமா துறையிலிருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வச்சான், இப்ப மறுபடியும் நார்த் இந்தியா கம்பெனி ஒண்ணு வந்து வரி ஓடுது அப்படின்னு கவலைப்பட்டான் நான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திரைப்பட நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறார். அந்த சமயத்தில் ஒரு பேரண்ட்ஸ் கிடுகிடுன்னு ஓடி வந்து, ஐயா எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பேரோடு வச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்ல, இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன், என் தலைவர்கள் தான் பேர் வைப்பாங்களா, நாங்கள்லாம் வைக்க மாட்டோமா, கொடுங்க அந்த குழந்தைய அப்படின்ட்டு வாங்கி தூக்கி வச்சுக்கிட்டு சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்காரு. பேர் வச்சுட்டு அப்படியே டீ கடைக்கு போயிட்டு டீ ஆத்துறதும், அவர் வெளியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறதும், அடாடா திரைப்படத்தில் நடிக்கிறாரு ஓகே, ஆனால்
பார்த்துட்டு வாங்க. திருப்பத்தூர்ல பாஜக சார்பில் போட்டியிடும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரிச்சு நடிகர் கூல் சுரேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏங்க நீங்கள் மட்டும்தான் குழந்தைக்கு பேர் வைப்பீங்களா, நாங்கள்லாம் சூப்பராக வைப்போம் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பேரையை வச்சு அந்த குழந்தை காதலையும் 3 தடவை சொல்லிட்டாரு. இது பெருசாகி அந்த குழந்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, அது பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். அங்கேருந்து கிளம்புன அவர் டீ கடைக்கு போய் என்னப்பா 2 டீ போடு அப்படின்னு சொல்லவர் டீ மாஸ்டரியை வெளியே அமைச்சிட்டு இவர் டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. டீயை போட்டுட்டு இது வெறும் டீ இல்லை, இது மோ டீ அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பயங்கரமாக இறங்கியிருக்காரு. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. ரிக்ஷிதா தாமரை அப்படின்னு பேர் வைக்கிறான். பேர் என்ன? ரிக்ஷிதா தாமரை. ரிக்ஷிதா தாமரை. ரிக்ஷிதா தாமரை. பாருங்க, தாமரை. இதுதான் டாடியா? டாடியாப்பா கிட்ட வாங்க. உங்க குழந்தைக்கு ரிக்ஷிதா தாமரை அப்படின்னு பேர் வைக்கிறான். வாக்காளர் பெருமக்களே, பண்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களது வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நிற்கும். தம்பி நல்லா இருக்கியா? அப்பாட்ட சொல்லு, தாமரைக்கு ஓட்டு போட சொல்லு. அம்மாட்ட சொல்லு, தாமரைக்கு ஓட்டு போட சொல்லு. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இப்ப போட போறது டீ இல்ல, சாதாரண டீ இல்ல. மோடி 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 மோடி. ஜாடிக்கேத்த மோடி, அது நம்ம மோடி. ஜாடிக்கேத்த மோடி, அது நம்ம மோடி. ஜாடிக்கேத்த மோடி, அது நம்ம மோடி. அப்படி போடு, அப்படி போடு. ஜாடிக்கேத்த மோடி, அதுதான் நம்ம மோடி. திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரு சமயத்தில் போஸ்டர் வாரே போயிட்டு இருந்தது. போஸ்டர் வார்னா என்னன்னா போஸ்டர் போர். இந்த போஸ்டரை தூக்கி பாட்டுறது, பல்ல காட்டுறது, செங்கலை காட்டுறதுன்னு பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஒரு கட்டம் முன்னேறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வீடியோ போருக்கு போயிட்டாரு. எப்பா அந்த வீடியோ போடு அப்படின்னு காட்டுறது, எப்பா அதை இன்னொரு வீடியோ போடு அப்படின்னு காட்டுறது, இதெல்லாம் உச்சகட்டமாக ஒரு படி போயிட்டு இப்போ பெட்டி போர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா இந்த மனுக்கெல்லாம் வாங்கி போட்டார்ல ஸ்டாலின், குறைகள்லாம் தீர்த்து தருவோன்னு சொன்னார்ல, அந்த பெட்டி தூக்கிட்டு வந்திருக்குங்க, என்கிட்ட தான் இருக்குது. எங்கங்க பண்ணாரு? ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு புதுசாக இப்போ பிரச்சார மேடைகளில் பெட்டியை காட்டுறாரு பாருங்க. அதோட இன்னொன்று வேடிக்கை, திரு ஸ்டாலின் ஊரா போனார். எங்க பார்த்தாலும் திட்டு கண்டா அங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு பொட்டி வச்சிருவார். நம்ம கள்ளப்பட்டி எடுத்துடா. இந்த மாதிரி பொட்டியை கொண்டு போய் ஒரு மேடையில் வச்சிருவாரு. மேடையில் வச்ச பிறகு மக்கள்கிட்ட அங்க எல்லாம் அந்த திமுக காரெல்லாம் அங்க கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாங்க. மக்கள்கிட்ட சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்து அமர வச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய நீங்க கடிதமா எழுதி அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டியில நான் பூட்டி பத்திரமா கொண்டு வீட்டுல வச்சுக்கிறேன். சாமி உண்டையில போட்டு போங்க, நானே சொல்லி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன். எடுங்கோல் எடுங்கோல், ரச்சனைய போடுங்கோல் போடுங்கோல். நான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்ட திறந்து பெட்டி திறந்து மனுவை படிச்சு உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறேன். அப்படி உங்களுக்கு தீர்வு காணாவிட்டால் நான் முதலமைச்சர் வந்த பிறகு என்னுடைய அறை கதவுகள் திறந்தே இருக்கும். எப்பொழுது வேணாலும் என்னை சந்திக்கலாம், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். மக்களும் ஆஹா ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற இப்ப இருக்கிற அமைச்சர்லாம் முன்னாள் எம்எல்ஏ இருந்தாங்க, அதெல்லாம் ஆஹா எம்எல்ஏ எல்லாம் சொல்லிட்டாருன்ட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் போய் திண்டுக்கல்ல போய் அவர் ஒரு பொட்டி வச்சு மனு வாங்கினார். இப்படி லட்சக்கணக்கான மனு வாங்கி இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னே தெரியல. என்கிட்ட சொன்னாங்க சாவி தொலைஞ்சு போச்சு, இது பொட்டியே காணாது போச்சுன்னு தெரியல. லுக்கலைக் தெரியும்ல உங்களுக்கு, அதாவது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி உருவம் கொண்டவர்களாக இருப்பாங்க.
அந்த மாதிரி நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்துருப்போம், விஜயகாந்த் மாதிரி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் அப்படியே டுகெதர் ஒன்றா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, பாருங்கள். சிவகாசி மற்றும் திருத்தங்கல் நகர பகுதிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் அவருடைய பையன் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்பாக அந்த பகுதியில் காத்திருந்த மக்களுக்கு ஒரு சூப்பரான டான்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த டான்ஸில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மற்றும் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் போடப்பட்டு அந்த பாடலுக்கு ஏற்றபடி வேடமிட்டிருந்த நடன கலைஞர்கள் சூப்பராக டான்ஸ் ஆடி மக்களை மகிழ்விச்சாங்க. இன்னொரு விஷயம்னா எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்த் வேடமிட்டு நடன கலைஞர்கள் ஒரே ஸ்டேஜில் டான்ஸ் ஆனது பார்க்குறவங்கள பரவசத்துக்குள்ளாக்குச்சு. அடுத்ததா நான் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிற ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன வருத்தம்னா, எத்தனையோ பல மேடை பாடகர்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் எத்தனையோ மேடை பாடகர்களே ஆகாமல் லைம் லைட் வெளிச்சத்துக்கே வராமல் வெறும் பாத்ரூம் சிங்கர்ஸாகவே போனவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் பல டான்சர்ஸ் கூட ஸ்ட்ரீட் டான்சர்ஸாகவே போனதை பார்த்துருப்போம். வீட்டுக்குள்ளேயே 2 ஸ்டெப்பு போட்டு அப்படி போயிடுவாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படியும் அபவ் 60 இருக்கும். அவர் ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காருங்க. என்னங்க இது, அவரெல்லாம் வந்திருந்தாருன்னா திரைத்துறையை ஒரு கலக்கியிருப்பார். நான் பார்த்த உடனே கண் கலங்கிட்டு, இப்படி ஒரு டான்ஸரை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படி. நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தமிழகம் முழுவதும் வளமான காட்சிதான். அம்மாவின் சாதனைகள் தொடரவே கொத்தவரன மைய வச்ச ஏப்பா 9:58 தான் நான் தான் பிரச்சாரத்தை முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்குப்பா நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறையை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கண்டித்து சாலையில் தர்ணா போராட்டம் வேற பண்ணிட்டாருங்க. முடியுமா, எழுந்துக்க வைக்க முடியுமா? நேராக காவல்துறை சார் தெரியாமல் சொல்லிட்டு சார், விட்டுருக்கு சார், பாவம் சார் நாக்கலாம் அப்படின்னு 11 வடிக்குங்க. 1.5 மணி நேரம் ஃபுல் ரோடு ஸ்தம்பித்துச்சு. அப்புறம் தான் அண்ணாமலை அவர்கள் எழுந்து போயிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. கோவை மாவட்டம் சூலூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் கோவை சூலூர் பாப்பம்பட்டி பகுதியில் 9:30 மணி அளவில் அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சு வாகனங்கள்ல இருந்த முகப்பு விளக்குகளை அணைச்சிட்டு வழக்கம் போல வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் காமாட்சிபுரம் பகுதியில் ஒலிபெருக்கி பயன்படுத்தாமல் வாக்காளர்களை பார்த்து கையசைத்து வாக்குகளை அவர் கேட்டதா சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வாக்கு சேகரிக்கணும்னு இருந்தது இல்லையா, அந்த நேரத்தை தாண்டி அவர் வாக்கு சேகரிக்க முயற்சி செஞ்சதா காவல்துறைக்கு புகார்கள் போயிருக்கு. இதனால அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி நீங்க பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால செம டென்ஷனான அண்ணாமலை அவர்கள் திடீர்னு சாலையில அவரோட ஆதரவாளர்களோட அமர்ந்து தர்ணா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த காவல்துறையினர் சார் ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் இந்த ரோடை கிளியர் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால இரவு 11 மணி அளவில் அண்ணாமலை அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கலைந்து சென்றார்கள். இதனால கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைஞ்சதா சொல்றாங்க. மக்களுக்கு கூப்பிடு போறாங்க, இருக்கிற மக்களை பார்க்காம போனா என்ன அரசியல்வாதி? 3 மணி நேரம் நிக்கிறாங்க, எப்படி அவங்களை பார்க்காம போக முடியும்? லைட் ஆஃப் பண்ணி 8 மணி நேரம்
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வித்தியாசமான பிரச்சாரங்களை. ஏங்க பொதுவா பிரச்சாரங்கள்லாம் வித்தியாசமா தாங்க இருக்கும். அது என்னங்க வித்தியாசமான பிரச்சாரம் அப்படி? நேரா போறது காய்கறிகளில் காய்கறி வாங்குறது, அப்படி அந்த டீ கடையில் போய் டீ ஆத்துறது, ஒரு ஆம்லேட் போடுறது, ஒரு பரோட்டா போடுறது, இப்படி பலதரப்பட்ட வித்தியாசமான பிரச்சாரங்களை கொண்டு வந்து நாங்கள் தொகுத்து உங்களுக்கு வழங்க வந்திருக்கோம். பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு காலைல மழை பெய்யும், ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நாளான்னைக்கு மத்தியானம் வெயில் அடிக்கும், ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஏய் யார்ப்பா அது? எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஜக்கம்மா சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு என்ன பார்த்து கேட்கறது? என்ன நீ என்ன பார்த்து கேட்குறேன்னா அவங்கள பார்த்து கேட்குறேன். இப்போ பிரச்சாரத்தில் போன ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் ஜக்கம்மா சொல்றாருன்னு அங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. உதய சூரியன் சின்னத்துல ஓட்டு போட சொல்லி ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் தான் இந்த பிரகாஷ்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தான் சார், புடிச்சு வந்துட்டோம். ஏய் யார்ல அது? பாயமோட் பீச்சமோட். அசோக் குமார்ங்கிறவர் தன்னுடைய தாய் மாமனையே சித்திரவதை செய்தவர் தான் இந்த ஆற்றல் அசோக் குமார்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அதிகமா போய் சொல்றவங்க யாருன்னு வச்சா ஒருத்தர் ஜெயிச்சிருவாருங்க. யாருன்னு தெரியுமா அப்படின்னு நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு. எங்க பாருங்க. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து, மொழியின் பெயரால் மக்களை பிரித்து, இனத்தின் பெயரால் மக்களை பிரித்து, ஒரே நாடு ஒரே தேர்தல், என்ன ஒரே மதம் ஒரே மொழி அப்படின்னா எப்படி? அது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழிக்கு என்ன இந்தியாவில் வாய்ப்பே இல்லையாப்பா ராசா? என்ன ஒரு சிம்பிளா சொன்னா, படர் தாமரை வந்தால் உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை வந்தா குளிக்கிற குளத்துக்கு நாசம். பிஜேபின்னு ஒண்ணு வந்தா, தாமரை வந்தா இந்தியாவுக்கு நாட்டுக்கே நாசம். அடுத்ததா அமைச்சர்கள்லாம் சிங்கிங்ல இறங்கிட்டாங்க. குறிப்பா பழைய பாடல்கள் பாடி அவங்க மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க சிங்கர்ஸா போயிருந்தா மிகப்பெரிய பாடகர்களா வந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. அப்படி இங்க ஒருத்தர் அருமையா பாடி வாக்கு சேகரிக்கிறார். யாரு பாருங்க. என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு,
சூரியன் என்பதென்